லோக்சபா தேர்தலுக்கு தயாராகும்படி திமுக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டம் சனிக்கிழமையன்று சென்னை அன்பகத்தில் அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. வரும் லோக்சபா தேர்தலுக்கு இப்போதிருந்தே பணிகளை துவக்கும்படி கட்சியினருக்கு அழைப்பு விடுத்த ஸ்டாலின், திமுக ஆட்சிக் காலத்தில் மக்கள் நலன் கருதி கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும், அதேவேளையில் தற்போதைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, விலைவாசி உயர்வு குறித்து மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விரைவில் நாடாளுமன்றத்துடைய தேர்தலையும் நாம் சந்திக்கவிருக்கிறோம். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளில் மிக மிக முக்கியமான ஒரு பணி நம்முடைய பிரச்சாரம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தபோது தமிழகத்து மக்களுக்கு நாம் ஆற்றியிருக்கக்கூடிய திட்டங்கள், சாதனைகள், அதை தொடர்ந்து இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா ஆட்சியினுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொடுமைகள், ஒரு பக்கத்தில் விலைவாசி ஏற்றம், நாட்டில் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கக்கூடிய கொடுமை. ஆக இந்த நிலைகளை இன்றைக்கு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பணியை நம்முடைய இளைஞரணி ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான ஒரு தீர்மானமும் இங்கு நிறைவேற்றப்படவிருக்கிறது. வேலூரில் நடக்க இருந்த திமுகவின் முப்பெரும் விழா மழை காரணமாக சென்னைக்கு இடமாற்றப்பட்டிருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்.